உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை அரசனுக்கு அடுத்த அதிகாரியாக்கினார். உயிர்த்தப்ப ஓடிய மோசேயை மாபெரும் தலைவனாக, தீர்க்கதரிசியாக, விடுதலை வீரனாக மாற்றினார். மோவாபிய பெண்ணான ரூத்தை இஸ்ரவேலின் அரச பரம்பரைக்கும் இயேசுவுக்கும் தாயாக்கினார். கழுதைகளை தேடிச் சென்ற சவுலை அரசராக்கினார். ஆடுகளை மேய்த்த தாவீதை அரசராக்கினார். தாய் தந்தையற்ற அனாதையான எஸ்தரை ஒரு பேரரசின் அரசியாக்கினார். மீன்பிடிக்கிறவர்களை அப்போஸ்தலராக்கினார். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மையும் தெரிந்து கொண்டார். இவற்றிற்காக கர்த்தரை துதிப்பது மட்டுமின்றி தாழ்மையோடு இருக்க வேண்டும். மேலும் எளியவர்களையும் குழந்தை இல்லாதவர்களையும் அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தராகிய இயேசு உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். ஆமென்.